முழுமையான எழுச்சி பயணத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்மோடு எந்த மண் பெரியார் மண் என்று சொன்னார்களோ, எந்த மண்ணில் கை கால் உங்களுக்கு முளைக்காது என்று சொன்னார்களோ, அந்த மண்ணிலேயே ஒரு எம்எல்ஏவாக உருவாகி இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள், அம்மா அவர்கள், டாக்டர் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டு காலம் திராவிட இயக்கத்திலே ஊறிப்போய் அந்த பொய்யிலையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாமல் பொறுத்தது போன்னும் என்று எழுச்சியோடு மக்களுக்கான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இந்த தேசத்திற்கான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ற உணர்வோடு இங்கே நம்முடைய வழக்குனர் மரியாதைக்குரிய KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய தலைவர் வர இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக ஒரு தலைவர் இருந்தார், நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர்களுடைய பணி செயல்பாடு அதிரடிப்படை என்றால் நம்முடைய அன்புக்குரிய இன்றைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பணி செயல்பாடு அமைதிப்படைக்கு ஈக்குவலானது. இவர் சிரித்துக்கொண்டே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சிரித்துக்கொண்டே அமைதி காத்துக்கொண்டே இந்த திராவிட மாடல் திமுகவை உறுதியாக வீட்டுக்கு அனுப்புவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதோ ஒரு பெண்ணிற்கு அதே ஒரு தைரம் கோவில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு திமுக வாய்மூடி மௌனமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின், பெத்தம் பேட்டமைன், இப்படி எல்லா விதமான வஸ்துக்களும் கிடைக்காத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அக்கறையற்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறது. ஈரோட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஃபேக்டியா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். நானும் மாநில தலைவர் அவர்களும் நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. தொழிலமைப்புகள் வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. ஏறக்குறைய நிறைவேற்ற முடியாத நிறைவேறாத பல கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தார்கள். அமைதியோடு நம் தலைவர் கேட்டுக்கொண்டார். எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டே இருந்தாங்க. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ திமுக மாதிரி வாங்கி குப்பையில் போடல மனுவை, வாங்கி ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டார்கள். இதையெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியை கொடுத்தார்கள். ஆனா நீங்க திமுக எடுத்துங்க, 1974 எந்த தீவுக்காக, கச்சத்தீவுக்காக திமுக போராட்டம் நடத்தியதோ அதே கச்சத்தீவுக்காக இன்றைக்கு அவருடைய மகன், அவருடைய பேரன் சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க, கச்சத்தீவை மீட்போம். 1900 எந்த ஹிந்தியை ஒழிப்போன்னு சொல்லி அவங்க தீர்மானம் போட்டாங்களோ அதையே மீண்டும் செய்யறாங்க. எந்த தமிழை காப்போம் என்று தீர்மானம் போடுறாங்களோ அதையே மீண்டும் செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 75 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது தமிழகத்தை. அது மட்டுமல்ல, 18 ஆண்டு காலம் மத்திய அரசுல திமுக அதிகார பலத்தோடு பங்கெடுத்திருக்கிறது. எதுவும் செய்யல. இவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்? மந்திரி வேணும். மந்திரி பதவிக்கு யாருக்கு தருவாங்க? ஹிந்தி எதிர்ப்பாங்க. ஆனா ஹிந்தி தெரிஞ்ச தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மிக அருமையாக ஒரு SIR வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தீவிரமான ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க வாக்காளர் பட்டியல்ல. அதை ஏற்றுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் பேசுறார். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. மக்களுக்கு வாக்கை சரியாக பார்த்து கொடுப்பது ஒரு SIR, வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து சரியாக பட்டியலிடுவது SIR. அதையே வேண்டாங்கிறீங்க. அப்ப நீங்க 40க்கு 40 ஜெயிச்சது ஏதோ மர்மம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஓட்டு வாக்காளர் பட்டியலில் சந்தேகம் இருக்கா இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, SIR ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க. திமுக எதை ஏற்றுக்கொண்டார்கள்? இதை ஏற்றுக்கொள்வதற்கு
ஆர்டிகல் 370 இந்தியாவை காஷ்மீரோடு இணைத்தது. இன்னைக்கு 2 கோடி பேர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியில காஷ்மீர் போயிட்டு வந்திருக்கிறாங்க, சுற்றுலா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது சாத்தியமானதா? ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு அது சாத்தியமாயிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, புதிய குற்றவியல் சட்டங்கள், மன்னர் காலத்து ஆட்சியில் இருந்த ஆட்சி முறை, அந்த சட்டங்களை இன்றும் காங்கிரஸ் பின்பற்றி வந்தது, மாற்றம் செய்யல. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்ற பிறகு அந்த சட்டத்தில், அந்த மன்னர் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்தது. அதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்படி குடியுரிமை திருத்த சட்டம், அதையும் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்? வெளிநாட்டிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து முஸ்லீம் இங்க வரலாம், பங்களாதேஷிலிருந்து முஸ்லீம் இங்க வரலாம், அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வரணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி, அதற்கு ஒத்துழைக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. இதுதான் இவங்களுடைய அரசியல் அமைப்பு. இந்த நாட்டை பற்றி கவலை இல்லை, இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லை. தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத சட்டங்கள், திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 25க்கு மேற்பட்டது. நீட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 7000 அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 7000 அரசு பள்ளி மாணவர்கள். தர்மபுரியில ஒரே குடும்பத்தில் 3 பேர், ஒரு விவசாய கூலி குடும்பத்தில் 3 பேருக்கு டாக்டராக இன்னைக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. எல்லாத்திலையும் அரசியல், மொழியில அரசியல், இனத்தில் அரசியல், ஜாதியில அரசியல், மண்ணில அரசியல். நீங்க பார்த்திருப்பீங்க, வடக்கன் என்ன சொன்னாங்க? பான்பராக் வாயன்னு சொன்னாங்க. வடக்கன்கள் எங்க ஊர்ல வந்து பாத்ரூம் கழுவுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஐயோ, வடக்கரை நாங்கள் வாழ வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்க அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா அந்த சமயத்துக்கு சந்தர்ப்பவாத அரசியல் மட்டும்தான் பேசுறாங்க. தமிழர்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஏறக்குறைய 75 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு சுவிச்சம் பெற வேண்டும் என்றால், தமிழகம் முழுமையாக ஆன்மீகமாளராக, ஆன்மீகத்தினுடைய மண்ணாக மாற வேண்டும் என்றால், நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், தமிழ்நாட்டில் தாமரை மலர வேண்டும், மலர வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியமாகும். இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் மட்டும் நினைச்சது அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பிரச்சார பீரகியாக மாறினால் நிச்சயமாக அது சாத்தியமாகும். திமுக எப்படி ஆட்சி பிடிச்சாங்க? சலூன் கடையில் உட்கார்ந்து பொய்ய பேசினாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா பொய் தகவலை பரவிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்தை நாம வரணும் அப்படின்னா இந்த கூட்டமானது கிளை கிளையாக, வீதி வீதியாக, ஊர் ஊராக அத்தனை பேரும் சென்று பாஜகவினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும். பாஜக செய்த நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். எந்த திட்டத்தையும் இங்கே செயல்படுத்தாமல் இருக்கின்ற இந்த மாநில அரசு, திராவிட மாடல் அரசு எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மன உறுதியோடு பேச வேண்டும் மக்கள்கிட்ட. அதை சொல்லாத வரைக்கும், மக்களுடைய அறிவு கண்ணை நீங்கள் திறக்காத வரைக்கும் நம்முடைய பணி என்பது மிக கடினமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த பணியை, இதை தேச பணியாக ஏற்று, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டமாக ஏற்று நீங்கள் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் மலர, நம்முடைய நயினார் நாகேந்திரனுடைய வெற்றி பயணம் சிறக்க அவருடைய கை உயர நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.